என்ன தலைப்புன்னா அந்த கர்மாவை வச்சு கர்மா வந்து உருவாவதன் காரணம் என்ன, கர்மா இருப்பதற்கான அறிகுறி. கர்மா முதல்ல எங்கேருந்து வருதுன்றதுல கர்மா இருந்தால் முதல்ல உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அதை மட்டும் சிம்பிளாக ஒரு 2 லைனில் நான் நிம்மதியாக அவனால் உட்கார்ந்தேன்டா, நிம்மதியான ஒரு 6 மாதம் இருந்தேன்டா, நிம்மதியான ஒரு 1 மாதம் இருந்தேன்னு சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. கர்மாவை பற்றி நம்ம பயப்படணுமா அப்படின்னா 100% பயப்படணும். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். அனைவரும் இறைவன் பாதையில் செல்வோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மா. கர்மாவை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, பேசியிருக்கீங்க. நிறைய மக்கள் வந்து பார்த்துட்டு இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னும் நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன தலைப்புன்னா அந்த கர்மாவை வச்சு கர்மா வந்து உருவாவதன் காரணம் என்ன, கர்மா இருப்பதற்கான அறிகுறி என்ன? ரொம்ப பெரிய விஷயத்தை கேட்டீங்க. கர்மா முதல்ல அந்த வார்த்தையே வந்து மீடியா டெவலப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு துல்லியமாக சொல்லப்போனால் ஒரு 5 வருஷமாக தான் கர்மானா மக்களுக்கே தெரிய வந்தது. ஆமாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பித்ருதோஷன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. முன்னோர்கள் பண்ண பாவம் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கர்மான்ற வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அது ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒரு மனிதன் உருவாக்கும் போதே கர்மா உருவாயிடும். எப்படின்னா குறிப்பிட்ட நாள் ஒரு குழந்தையாக இருந்து தத்தெடுத்து அது பிறந்து வளர்ந்து குறிப்பிட்டதுக்கப்புறம் பதில் சொல்ல ஆரம்பிக்கணும். அங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸு நிச்சயிக்கப்படுது. அதுதான். ஸோ விதைத்தவன் வினை அறுப்பான், அதுதான் கர்மா. இவ்வளோ தான் சிம்பிளாக சொல்லணும். ஏன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம திருப்பி அறுவடை செய்ய போகிறோம். புரியுதுங்களா? கர்மா முதல்ல எங்கேருந்து வருதுன்றதில் கர்மா இருந்தால் முதல்ல உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அதை மட்டும் சிம்பிளாக ஒரு 2 லைனில் நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எல்லாமே கிடைக்குமா? லைஃப்பில் எல்லாமே கிடைக்கும், ஆனால் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. இதுதான் கர்மா. நல்ல படிப்பு இருக்கும், ஆனால் நிரந்தரமாக படிக்க முடியாது. நல்ல வேலை கிடைக்கும், டப்புன்னு வேலை போயிடும். கல்யாணம் ஆகும், சேர்ந்து வாழ மாட்டாங்க. சேர்ந்து வாழ்வாங்க, குழந்தை தங்காது. குழந்தை பிறக்கும், தவறாக ஊனமுற்றமாக பிறக்கும். ஸோ லைஃப்பில் பிஸ்னஸில் பண்ணுவீங்க, டப்புன்னு கீழே இறங்கிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்கள் லைஃப்பில் வந்து போகும். எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. இதுக்கு பேர் தான் கர்மா. ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம், மனுஷன் பிறந்து வளர்ந்து குறிப்பிட்ட வயசுலேருந்து மறைகிற வரையும் பார்த்திங்கன்னா ஒரு நாளாவது நான் நிம்மதியாக இருந்தேன்னு சொல்லவே முடியாது. எதனா ஒரு ரூபத்தில் எதனா ஒரு பிரச்சனை எதனா ஒரு விஷயத்தில் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உடம்பு பிரச்சனை பண்ணால் தொழிலில் பிரச்சனை வரும், தொழிலில் பிரச்சனை பண்ணால் கணவன் மனைவிகளில் பிரச்சனை வரும், கணவன் மனைவி பிரச்சனை பண்ணால் கம்பெனியில் பிரச்சனை வரும், கம்பெனியில் சரி பண்ணால் ஃபேமிலியில் சால்வ் பண்ணணும், அப்புறம் அக்கா தங்கச்சி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனை எப்படி எல்லாமே சுத்த வைக்கணுமோ அப்படி எல்லாமே சுத்த வச்சுக்கிட்டே இருக்கும், பித்து பிடிச்ச மாதிரி. அதுக்கு பேர் தான் கர்மா. நிம்மதியாக அவனால் உட்கார்ந்தேன்டா, நிம்மதியான ஒரு 6 மாதம் இருந்தேன்டா, நிம்மதியான ஒரு 1 மாதம் இருந்தேன்னு சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. அவன் 1 மாதம் சந்தோஷமாக இருந்தால் 6 மாதம் அழுகணும். இன்றைக்கி சிரித்தாலும் நாளைக்கு அழுகணும். அதுதான் கர்மா. ஏன்னா அவனை தூங்க விடாது, சிந்திச்சு வச்சுக்கிட்டே இருக்கும், யோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அவன் கால் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் கர்மா. இன்றைக்கி நான் சொல்கிற வீடியோ இந்த கமெண்ட்ஸ் போடுவாங்க பாருங்க, பை நான் அப்படி தான் இருக்கேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பிரபஞ்சத்தில் இப்போ நடந்துருக்கிற இந்த சொசைட்டியில் யாருமே நிம்மதியாக யார் இருக்கா? ஒன்று பிள்ளையால் பிரச்சனை, இல்லை பொண்ணால் பிரச்சனை, மாமனாரால் பிரச்சனை, குடும்பத்தால் பிரச்சனை, பிஸ்னஸால் பிரச்சனை, பார்ட்னரால் பிரச்சனை, சொசைட்டி மீடியா என்னென்ன பிரச்சனை எப்படிலாம் ஒரு மனுஷனுக்கு வருமோ எதனா ஒரு ரூபத்தில் எதனா ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமா. கர்மா நம்மளை தூங்கவே விடாதுமா, வாழ்க்கையில் முன்னேறவே விடாதுமா. நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர மாதிரி கொடுத்துட்டு டப்புன்னு கீழே இழுத்து விட்டுரும். நல்லா கடை ஜாம்னு ஓப்பன் பண்ணி சீரு செட்டெல்லாம் போட்டு பாட்டு கீட்டு ஓப்பன் பண்ணுவாங்க, 4 நாள் கடையை மூட்டுருவாங்க. அவ்வளோதான். ஜகன்னு எரியும், டட்டுன்னு ஆஃப் ஆகிடும். அதுதான் கர்மா. கர்மாவில் பாதிக்கப்பட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சில பசங்க பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு படிப்பு ஏறாது, சில பேருக்கு படிப்பு ஏறும், நல்ல வேலைக்கு போக மாட்டாங்க. வேலைக்கு போவாங்க, நாட்டம் இருக்காது. நாட்டம்னா போகணுன்னு தோணாது. வாழ்க்கையில் முன்னேற்றணும், சாதிக்கணும், வளரணும், நல்லா இன்க்ரீஸ் ஆகணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு இருக்க முடியாது. ஏதோ இருக்கணும், கடமைக்கு வாழ்கிற மாதிரி வாழ்வாங்க.
புரியுதுங்களா? அதுமாரி போனால் உடல் உபாதைகள் பிரச்சனை அதிகமாக வரும். பைபாஸு, சர்ஜரி, ஆப்ரேஷனு, அது இது மெடிக்கல் செலவு, சம்பாதிக்கிறதுல மெடிக்கல் செலவுக்கே போயிடும். அதுவும் கர்மா தான். புரியுதுங்களா? ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வைப்பாங்க. அந்த சொத்தும் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் வேஸ்ட்டாக போயிடும். எவனோ சொத்துக்கு எவனோ கேஸ் போடுவான், எவனோ சொத்துக்கு எவனோ பிரச்சனை கொடுப்பான். அதுவுமே கர்மா தான். ஸோ நம்ம இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் கர்மாவில் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு என்னென்னலாம் கிடைக்குதோ அதில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு பிரச்சனை வரும். அதுதான் கர்மம். ஸோ கர்மா வந்து இப்படிலாம் வரும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் பேசும்போது உங்களுக்கு இந்த கர்மா இருந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும், இதனால் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு பின் விளைவுகள் வரும், இதுலேருந்து நீங்கள் சேஃப் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், கர்மாவில் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கர்மா பற்றி ஒரு பெரிய கிளாஸே நான் கண்டிப்பாக எடுப்பேன். ஏன்னா ஏன் அப்படி கர்மா மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பிறப்பு இறப்பு நிச்சயிக்கப்படுறது கர்மா மட்டும்தான். நீங்கள் யார் வயிற்றில் பிறந்தேன்னு நினைக்கிறோ, இப்போ எக்ஸாம்பிள் ஏன் அந்த வார்த்தை பிறப்பு இறப்புன்றனா, அம்பானி வயிற்றில் பிறந்தேன்னா அது பிறப்பு எப்படி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். இல்லாத வயிற்றில் பிறந்தா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே உனக்கு தெரிஞ்சிடும் உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. முடிஞ்சிருச்சா? இதுக்கு பேர் தான் பிறப்பு இறப்பு. எங்கே ஆரம்பிக்கிற எங்கே முடிக்கிற, அதுக்கு நடுவில் நீ என்னவா வாழுற என்னவா ஆக போகிற, அந்த கர்மாவை நிச்சயிக்கும். அதனால் கர்மாவை பற்றி நம்ம பயப்படணுமா அப்படின்னா 100% பயப்படணும். இன்றைக்கி ஏன் பயப்படணும், நீ நம்ம அவனை தள்ளி விட்டா நாளைக்கு நம்மளை ஒருத்தன் தள்ளி விட்டுருவான். அதுதான் கர்மா. இன்றைக்கி நம்ம இவனை குத்தணும்னா நாளைக்கு நம்மளை ஒருத்தன் குத்துவான். அதுதான் கர்மா. இன்றைக்கி அவனை நம்ம ஏமாற்றணும்னா நாளைக்கு நம்மளை ஒருத்தனை ஏமாற்றுவான். இதுதான் கர்மா. ஒருத்தன் தட்டு சாப்பாடு நம்ம பிடிங்கி சாப்பிட்டோம்னா என் தட்டு சாப்பாடு இன்னொருத்தன் பிடிங்கி சாப்பிடுவான். அதுதான் கர்மா. புரியுதுங்களா? ஒருத்தன் அழிக்க நினச்சேன்னா நம்மளை ஒருத்தன் அழிப்பான். ஸோ அதுதான் கர்மா. கர்மா வந்து எந்த வகையில் வருது எப்படி வருது தெரியாது, ஆனால் வந்து தீரும். அதுக்கு பதில் சொல்லியே தீரணும். கர்மாவில் தப்பிச்சவன் மனிதனே இல்லை, மனுஷனே இல்லை. இந்த சித்தர்கள், ஆசான்கள், ரசிகர்கள் தான் வரும். அவங்க தான் அந்த மாதிரி ஒரு பாதிப்பே இல்லை. ஏன்னா அவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, அவங்க எந்த சொத்தையும் அனுபவிக்கலை. மிஞ்சி போனால் கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு கிடைக்கிற இடத்துல படுத்துருவாங்க. நம்ம அப்படி இல்லையே. சாப்பிட்றதுக்கு பிடுங்குறோம், படுக்கிறதுக்கு பிடுங்குறோம், பதவிக்கு பிடுங்குறோம், சொத்துக்கு பிடுங்குறோம், வாழ்கிறதுக்கு பிடுங்குறோம், பிள்ளைங்களை வாழ வைக்கிறதுக்கு பிடுங்குறோம். புடுங்கியாக போயிடுறோம். போகிறோமா இல்லையா? அதனால தான் தயவுசெஞ்சு சொல்கிற மக்களே, கர்மானா என்னன்னு ஒரு கிளாஸே எடுப்பேன். கண்டிப்பாக வரும் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இதுவரையும் இந்த வீடியோ பார்த்து வரையும் இதுக்கப்புறம் தப்பு செய்யாமல் கர்மாலாம் தப்பிக்கிறதுக்கு எப்படி இருக்கலான்னு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. எல்லாம் இறைவன் பாதையில் செல்லுவோம். நிச்சயமா ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. கர்மான இதுதான், இதெல்லாம் இருந்தால் கர்மா நிச்சயம் இருக்குது, இதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு, கர்மா இல்லாமல் வாழறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அனைவரும் இறைவன் பாதையில் செல்வோம். நன்றி குருஜி. நன்றி.